வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பிரிண்ட் ஃபேக்ட்ரியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா, எப்சன் பிரிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா எல்சிடிஸில் ஹை அண்ட் மாடலில் நிறையா இப்போ வந்து இந்த மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் வந்து விட்டுட்ருக்காங்க. மெயின்டெனன்ஸ் பாக்ஸ்னால் முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். மெயின்டெனன்ஸ் பாக்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பழைய பிரிண்டர்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்க் பேடுன்னு ஒரு கான்செப்ட் வச்சுருப்பாங்க. அதை வந்து இப்போ வர அப்டேட் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லி அப்டேட் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் நாமளே வந்து வாங்கி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி இங்க் பேடு மாத்திரம் வந்து சிரமமாக இருக்கும். ஆனால் இதில் வந்து மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் வந்து மாற்றுறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு எப்படி மாற்றலாம்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பிரிண்டரில் வந்து அந்த எரர் வரும், உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்படி எரர் வரப்போ நம்ம மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் வாங்கி மாற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டரோட பின்னாடி பக்கம் கரெக்டாக லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒன்று இருக்கும். அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. பொதுவாக இதோட வேலை என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, பிரிண்டரில் அடித்து வேஸ்ட்டாக வரக்கூடிய இங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்க்கில் வந்து உங்களுக்கு வந்து எப்பயுமே ஸ்டோர் ஆகும். பழைய பிரிண்டர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்க் பேடு வந்து சேஞ்ச் பண்ண சொல்லி வந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்சிடிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக கிட்டுன்னு சொல்லியே கொடுத்துருக்காங்க, மெயின்டெனன்ஸ் கிட்டுன்னு சொல்லிட்டு. நாமளே அந்த கிட்டை வாங்கி தனியாக மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு இந்த மெயின்டெனன்ஸ் கிட்டை கழட்டிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் உள்ளே வந்து எந்த அளவுக்கு இங்க் வந்து ஸ்டோரேஜ் ஆகிருக்குன்னு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் இங்க், அதாவது நமக்கு நாசில் செக் கொடுக்கறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இங்க் எல்லாமே வந்து இந்த மெயின்டெனன்ஸ் பாக்ஸில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். இதில் வந்து சைடில் இந்த சிப்பு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பச்சை கலரில். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டோரேஜ், அதாவது இந்த எவ்வளோ பேஜ் எடுக்கிறோங்கிற கவுண்ட்டை வந்து நம்மளுக்கு அதில் கவுண்ட் பண்ணி வச்சுக்கும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் வந்து மாற்றுன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணு சொல்லி எரர் வரும் உங்களுக்கு. இப்போ வந்து நான் வந்து ஒரு புதுசாக வாங்கியிருக்கிற ஒரு மெயின்டெனன்ஸ் பாக்ஸை வந்து கிட்ட வந்து நான் அதில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்த்துக்கலாம். நீங்கள் எப்படியே கழட்டுறீங்களோ அதே மாதிரி வந்து திரும்பவும் வந்துட்டு புது மெயின்டெனன்ஸ் கிட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி தான் ஒரே ஒரு லாக், அந்த லாக்கில் மேலே இருக்கிற லாக்கில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ பண்ணிட்டிங்கன்னா முடிஞ்சது. மேலே ஒரு கவர் டோர் ஒன்று வரும் பிளாக் கலரில். அந்த டோரை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்துட்டு டோர் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டரோட பேனலில் வந்து நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். நம்ம மாற்றுறது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நான் பிரிண்டர் ஆன் பண்ணால் அந்த மெயின்டெனன்ஸ் கிட்ட எரர் வரல அப்படின்னா நம்ம மாற்றுறது கரெக்டு. இல்லை மறுக்காலம் எரர் வந்துச்சுன்னா ஏதாவது மாற்றுறதுல ஏதாவது கம்ப்ளைண்ட்டுக்கு இது இருக்கலாம். அதனால் நீங்கள் கரெக்டாக மாட்டிங்க. இப்போ வந்து நான் மெயின்டெனன்ஸ் கிட்டு மாற்றிட்டேன். மாற்றினதுக்கப்புறம் பிரிண்டரில் வந்து ஒரு ஹெட் கிளீனிங் கொடுத்துட்டு ஒரு பேஜ் மட்டும் நான் செக் பண்ணி எடுத்து பார்க்குறேன் எப்படி வருதுங்கிறது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாசில் செக் நான் கொடுத்துருக்கேன். நாசில் செக் கொடுத்துட்டாவே அதில் வந்து என்னென்ன பிரிண்டரில் எவ்வளோ பேஜஸ் எடுத்துருக்கோம் இல்லைங்கிறது எல்லா டீட்டெயிலும் அதில் வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி பர்பஸ் பிரிண்டரு. இந்த பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்துருந்தது. சரி, நிறைய பேர் வந்து அந்த மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் கிடைக்கிறதில்ல, கிட்டு கிடைக்கிறதில்லன்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள்கிட்ட இந்த பிரிண்டரோட மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் கிட்டு அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ சொல்கிறேன். இது ஆல் ஓவர் எல்லா பக்கமும் நாங்கள் இந்த மெயின்டெனன்ஸ் கிட்ட வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் இங்க் பாட்டில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புது பிரிண்டர் எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க. திரும்பவும் ஒரு பிரிண்ட் ஃபேக்ட்ரி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.